அக்டோபர் 1 புதன்கிழமை. ஆபேல். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். எபிரேயர் 11:4. இன்றைக்கு பழைய ஏற்பாட்டிலுள்ள ஒரு முக்கியமான நபரை சந்திக்கப் போகிறோம். அவர்தான் ஆபேல். அவரது தோற்றம், நடை, உடை என அனைத்தையும் உங்கள் விசுவாச கண்களினால் கற்பனை செய்து பாருங்கள். அவரே உலகத்தில் வாழ்ந்த முதல் நீதிமானும் பரிசுத்தவானும் ஆவார். அவர்தான் முதல் விசுவாச வீரர். அவர் ஆதாமின் 2வது மகன். அவர் ஆடு மேய்க்கிற தொழிலை செய்தார். ஆபேல் என்ற வார்த்தைக்கு சுவாசம் என்று அர்த்தம். ஆபேலின் நாட்களிலே 2 தொழில்கள் மட்டுமே பிரதானமாயிருந்தன. ஒன்று பயிர் தொழில், அடுத்தது வளர்க்கும் மிருகங்களை மேய்க்கும் தொழில். ஆபேலின் மூத்த சகோதரனான காயின் பயிரிடுகிறவராய் இருந்தார். ஆபேலோ ஆடு மாடுகளை மேய்க்கிறவராயிருந்தார். கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்க வேண்டுமென்ற எண்ணம் இவர்கள் இருவருக்குமே வந்தது. ஆனால் ஆபேல் ஏதோ ஒரு காணிக்கையை கடமைக்காக கொடுக்க வேண்டுமென்று விரும்பாமல் கர்த்தருக்கு பிரியமான காணிக்கையை கொடுக்க வேண்டும் என்று விரும்பினார். விசுவாசத்தினாலே தன்னுடைய உள்ளத்தை கர்த்தருடைய உள்ளத்தோடு இணைத்து கர்த்தர் உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற ஒரு தேவாட்டுக்குட்டியாய் வருவார் என்பதை அறிந்து கொண்டார். யோவான் 1:29. அவர் உலகத் தோற்றத்துக்கு முன்பாகவே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. வெளிப்படுத்தின விசேஷம் 13:8. ஆகவே ஆபேல் காயினுடைய காணிக்கையிலும் மென்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினார். அதனாலே ஆபேல் நீதிமான் என்று சாட்சி பெற்றார். அவருடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். ஆபேலின் உள்ளத்தை பாருங்கள். தன் மந்தையின் தலையீற்றுகளையும் அவைகளில் கொழுமையானவைகளையும் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் கொண்டு வந்தார். கர்த்தரை கனம் பண்ண வேண்டும், அவருடைய உள்ளத்தை மகிழ்ச்சியாக்க வேண்டும், அவருக்கு பிரியமானதை செய்ய வேண்டும் என்ற துடிப்பு அவர் இருதயத்தில் இருந்தது. இது தேவனுடைய சுபாவம் அல்லவா? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். யோவான் 3:16. கர்த்தருக்கு எப்போதும் சிறந்ததை உற்சாகமாக கொடுங்கள். உங்களுடைய நேரத்திலேயே சிறந்த நேரமான அதிகாலை வேளையை கர்த்தருக்கு கொடுங்கள். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். நீதிமொழிகள் 8:17. கொழுமையான பருவமாகிய வாலிப பருவத்தை கர்த்தருக்கென்று கொடுங்கள். உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. பிரசங்கி 12:1. உங்கள் வாலிப பிள்ளைகளை கர்த்தருக்கென்று பிரதிஷ்டை செய்யுங்கள். ஆபேல் செலுத்தின பலிகளை கர்த்தர் அங்கீகரித்ததினால் ஆபேல் இரத்த சாட்சியாய் மரிக்க முடிந்தது. முதல் இரத்த சாட்சியான ஆபேலை இன்று சந்தித்த நாம் நம்மையே ஜீவ பலியாக கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போமா? ரோமர் 12:1. ஆபேலினுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிறோம். நன்மையானவளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். எபிரேயர் 12:24.